ஹாய் கைஸ், வெல்கம் பேக். கிட்டத்தட்ட சேனலில் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வீடியோ. நடுவில் வந்து பிஸி ஆகிட்டேன், கொஞ்சம் பர்சனலாகவும் பிஸியான, பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் வீடியோ பண்ண முடியல. ஆக்சுவலி நிறையா ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். XUV 700லாம் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணாமல் ரா ஃபுட்டேஜாக ஒன்றும் என்கிட்ட அப்படியே இருக்குது. இனிமேல் அதை போட்டு எந்த யூஸும் இல்லை. அது இல்லாமல் ட்ராவல் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தேன். சைனா போயிருந்தேன், அந்த வீடியோஸ் எடுத்தேன். அது எடுத்து ஆல்மோஸ்ட் பாதி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போஸ்ட் பண்ண டைம் கிடைக்கல. இன்னும் ஒரு கண்டினியூட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எடிட் பண்ண டைம் இல்லை. அதனால் அதுவும் இருக்குது, மேபி ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த வீடியோவாக இருந்தாலும் ஒரு கண்டினியூட்டியோட போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ சைனாவுக்கு கொஞ்சம் தான் எடிட் பண்ணன்றதுனால அதை போட்டுட்டு திருப்பி கேப் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்றதுனால போடாமல் விட்டுட்டேன். ஸோ இனிமேல் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வருமானா ரெகுலராக வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் எப்பப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போலாம் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் டெலிவரியோட வீடியோ. அந்த காரை பற்றின ரிவ்யூஸ், யூசர் ஃபீட்பேக்கு, ஒரு விஷயமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஒன்றுனா நான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது. அதை என்ன அப்படியே கண்டினியூட்டியாக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அது கூட ரிலேட்டடாக சைட் பை சைடாக என்ன வீடியோஸ்லாம் என்னால் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு தான் கார் டெலிவரி எடுக்கிறோம். இப்போ நான் வீட்டில் உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பிராண்டு, என்ன கார் அப்படின்றதெல்லாம் அப்படியே இந்த வீடியோ கண்டினியூஷனோட பார்ப்போம். வண்டி டெலிவரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கோயிலில் பூஜை போட்ட வீடியோவும் பார்த்துருப்பீங்க. நான் வண்டி ஓட்டும் போதே வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இதில் நிறையா வார்னிங் சவுண்ட்ஸு ப்ளஸ் இன்ஜின் சவுண்டே இல்லைன்றதுனால எடுத்து ஓட்டுறது ரொம்ப கான்ஷியஸாக ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணலை. நான் ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன். 700 என்ன ஆச்சுன்னா 700 வந்து கொடுத்துட்டு தான் இந்த வண்டி சூஸ் பண்ணது. பட் எடுத்த உடனே ஈவின்னு வரல. நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் தி சிலபஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த வண்டியை சூஸ் பண்ணது. நான் செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன் 700 ஏன் கொடுத்தேன், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த வண்டிக்கு முன்னாடி அப்படின்றது எல்லாமே. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இதோட இதை நான் முடிச்சிக்கிறேன். ஸோ ஒரு கம்பேக், நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு புதுசாக ஒரு வண்டி டெலிவரி எடுத்திருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், ஈவி பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே. வண்டியை பற்றி ஏதாவது டவுட்ஸு உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோடு முடிச்சுப்போம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.